In this video, we are going to discussing about vector algebra, applications of dot products. The exercise first and the third questions. The first question, prove by vector method that if a line is drawn from the center of a circle to the midpoint of a chord, then the line is perpendicular to the chord. If a straight line drawn from the center இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம் டு த கார்ட் ஏபி, இந்த கார்டுக்கு ஏபிங்கிற கார்டுக்கு மிட் பாயிண்ட்டில் நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா, மிட் பாயிண்ட் ஆஃப் அ கார்டு, இந்த கார்டோட மிட் பாயிண்ட்டுக்கு ட்ரா பண்ணோம் அப்படின்னு மாதிரிச்சுன்னா தட் இஸ் பர்பண்டிகுலர் டு தி கார்டு. அந்த கார்டுக்கு அது பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக ஓங்கிறத நம்ம ஆரிஜினாக கன்சிடர் பண்ணிக்கலாம். சரி, ஆரிஜினாக கன்சிடர் பண்ணிக்கலாம், சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். டு ஓ பி தி center of a circle, center of the circle. Now OA, modulus of OA vector equal to modulus of OB vector equal to radii. Modulus of OA equal to modulus of OB is equal to radii. என்ன radius நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ let OA vector, OA vector A vector கன்சிடர் பண்ணிக்குவோம், OB vector equal to B vector கன்சிடர் பண்ணிக்கலாம். Okay, since C is a midpoint of AB, C is a midpoint of AB. So midpoint of AB na அதனுடைய பொசிஷன் வெக்டர் OC வெக்டார் equal to OA வெக்டார் plus OB வெக்டார் divided by 2, that is A வெக்டார் plus B வெக்டார் divided by 2, A வெக்டார் plus B வெக்டார் divided by 2. Okay, now நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், OC is perpendicular to AB, OC is perpendicular to AB நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ பர்பண்டிகுலர்னா டாட் ப்ராடக்ட்டில் நமக்கு கண்டிஷன் A dot B is equal to 0, that is find OC vector dot AB vector, OC vector dot AB vector. We get OC vector is nothing but A vector plus B vector divided by 2 dot AB vector. AB vector is nothing but OB vector minus OA vector, OB vector equal to OB vector minus OA vector. So this is nothing but A vector plus B vector divided by 2 dot B vector minus A vector, B vector minus A vector. So this is 1 by 2 into A plus B into A minus B, that is B plus A into B minus A, that is B vector square minus A vector square நம்ம எழுதிக்கலாம், B vector square minus A vector square எழுதிக்கலாம். ஸோ நமக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டரோட வேல்யூ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டரோட வேல்யூ சேம் பிகாஸ் ரேடியை. ஓகே, ஸோ அதனோட வேல்யூ நமக்கு என்ன ஆகிடுனா 0 ஆகிடும். ஸோ ஓசி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு 0, which implies OC is perpendicular to AB, therefore the line is perpendicular to the chord. That's all. The next question, prove by vector method then the angle in a semicircle is a right angle, angle in a semicircle is a right angle. Okay, so இதில் நம்ம டாட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணுங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, ரைட் ஆங்கிள் தான் நமக்கு இங்கே ஹிண்ட்டு. இப்போ ரைட் ஆங்கிள்னால் 90 டிகிரி, 90 டிகிரி எது ரிலேட்டடாக இருக்கும், நமக்கு டாட் ப்ராடக்ட் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே நமக்கு பர்பண்டிகுலர் டு தி கார்டு, இப்போ பர்பண்டிகுலர்னா 90 டிகிரி, அப்போ நமக்கு டாட் ப்ராடக்ட்டை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் நமக்கு கொஷினில் கொடுத்துருக்குற ஹிண்ட்டு. இதை வச்சு தான் நம்ம டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுமா வெக்டார் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட் தென் தி ஆங்கிள் இன் அ செமி சர்க்கிள், ஆங்கிள் இன் அ செமி சர்க்கிள் இஸ் அ ரைட் ஆங்கிள். ஓகே, ஸோ இதுலேயும் அதே மாதிரி லெட் ஓ பி தி சென்டர் ஆஃப் த சர்க்கிள், let O be the center of the circle. So AB is a diameter, AB is a diameter. So இங்கே OA is equal to OB is equal to OP is equal to R because radii. Okay, to prove என்ன நம்ம ப்ரூஃப் பண்ணணும், angle APB, angle in a semicircle,
at 90 degree. APB is equal to 90 degree நம்ம prove பண்ணணும். Okay, இப்போ எப்படி prove பண்ணுவோம்? First we find PA vector. PA vector equal to PO vector plus OA vector. PO vector plus OA vector. Similarly, PB vector. PB vector equal to PO vector plus OB vector. PB vector equal to PO vector plus OB vector. Okay, so இந்த angle நமக்கு perpendicular நம்ம சொல்லணும். அப்போ PA dot PB யோட வேல்யூ நமக்கு 90 டிகிரி ஜீரோவா இருந்தா ஸோ இது 90 டிகிரியா இருக்கு நம்ம சொல்லிடலாம். ஸோ PA vector dot PB vector. ஸோ ஃபைன் PA vector dot PB vector equal to PO vector plus OA vector dot PO vector plus OB vector. That is equal to PO vector plus OA vector dot PO vector minus OA vector. அதை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ OA is equal to OB radii, but OA vector equal to minus OB vector. ஸோ டைரக்ஷன் நமக்கு சேஞ்ச் ஆகுது, அதனால் நம்ம நெகட்டிவ் OA வெக்டரை நாங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் PO vector plus OA vector dot PO vector minus OA vector. ஸோ திஸ் இஸ் PO vector square minus OA vector square. PO vector square is nothing but PO square minus OA square. PO square minus OA square. PO square minus OA square is nothing but radii R square minus R square. That is equal to 0. Therefore, PA vector dot PB vector equal to 0, which implies PA vector is perpendicular to PB vector. That is, PA is perpendicular to PB. Therefore, angle APB equal to 90 degree. Therefore, angle in a semicircle is right angle. Is a right angle. Okay. The next question in cross product. Okay. In cross product, என்ன question கேட்டிருக்காங்க? Prove by vector method. Prove by vector method that the parallelograms on the same base between the same parallels are equal in area. Okay, same base between the same parallels. So L1 L2 ங்கிறது same parallels. இல்ல AB ங்கிறது நமக்கு ஒரு காமன் பேஸா நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா ABCD area of the parallelogram ABCD equal to area of the parallelogram ABEF. ரெண்டும் நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும். ஓகே, சரி. இப்போ இது கிராஸ் ப்ராடக்டா டாட் ப்ராடக்டா அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, இங்கே ஏரியா ரிலேட்டடாக நமக்கு கொடுத்துருக்காங்க. சேம் பேரலோகிராம்ஸ் கூட நம்ம சொல்ல முடியாது. சேம் பேரலல்ஸ் ஏரியா. ஸோ இதெல்லாம் நம்ம லிங்க் பண்ணோம் அப்படி மாதிரினா நம்ம இங்கே கிராஸ் ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏரியா அப்படிங்கிற மேட்டரை நம்ம டாட் ப்ராடக்ட்டில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், வெக்டார் ப்ராடக்ட்டில் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் let L1, L2 be two parallels. ரெண்டு parallels எடுத்துக்கலாம். L1, L2 be two parallels. Then AB is a common base. Of two parallelograms then ABCD and ABEF. Okay, now let AB vector equal to A vector, BC vector equal to B vector, BC vector equal to B vector. Okay, now what is the area of a parallelogram? Area of the parallelogram ABCD. Area of the parallelogram ABCD is equal to modulus of A vector cross B vector. So இதை நம்ம ஒன்றா கன்சிடர் பண்ணிக்குவோம். Area of the parallelogram. Okay. Now next we find
area of the parallelogram ABEF. ABEF. So area of the parallelogram ABEF equal to modulus of AB vector cross AF vector. AB vector cross AF vector நம்ம இங்க எழுதிக்கலாம். Okay, now AB vector cross AF vector. AF vector, இந்த AF vector நம்ம எப்படி எழுதலாம்னா AD vector plus DF vector நம்ம எழுதலாம். AD vector plus DF vector நம்ம இங்க மாத்திக்கலாம். இப்போ AB vector cross AD vector. So AD vector ஓட வேல்யூ நமக்கு B vector. DF vector அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியாது. So DF vector நம்ம எப்படி எழுதலாம்னா AD vector minus DF. So நமக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதுங்க, அதனால மைனஸ் நான் மாத்திருக்கேன். DF ங்கிறது some multiples of EF vector. So EF ஓட லென்த்ல கொஞ்சம் அதிகமாவோ கம்மியாவோ இருக்கும். So some multiples of, some scalar multiples of. So the some scalar multiples of அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா T into FE வெக்டராக நான் எழுதியிருக்கேன். T into FE வெக்டார் அப்படின்னு சொல்லி நாம் இங்கே எழுதிக்கலாம். So that is modulus of AB vector cross AD vector. So AD vector minus T into FE vector, that is equal to modulus of AB vector is nothing but A vector cross AD vector. AD vector is B vector minus T into A vector. Minus T into A vector. Okay, that is equal to modulus of, then cross product A vector cross B vector minus T into A vector cross A vector. That is equal to modulus of A vector cross B vector, because A vector cross A vector equal to 0 vector. Okay, so இது answer 2 ஆ நம்ம வச்சுக்கலாம். From 1 and 2. 1 and 2. Area of parallelogram ABCD equal to area of parallelogram ABEF. That is, same base between the same parallels are equal in area. Okay, that's all. Thank you.